அன்புக்குரிய நேயர்களே, உங்கள் அனைவர் மீதும் சாந்தி சமாதானம் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போது நாம் அடிக்கடி சந்திக்கின்ற ஒரு கேள்வியை பற்றி பேசப் போகிறோம். கேள்வி என்பதை விட ஒரு ஆச்சரியம், எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் இருக்கு. என்னன்னா, யாராலையும் ஒழிக்க முடியாத இந்த ஜாதி அமைப்பை இஸ்லாம் மட்டும் எப்படி தகர்த்தது என்று ஒரு கேள்வி கேட்கிறேன். அது ஒரு ஆச்சரியம்தான். ஏன்னா உலகத்துல தோன்றிய பல தலைவர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் புத்தர் அதை தொடங்கி வைத்தார், சாதிக்கு எதிரான போராட்டத்தை. அது பெரியார் காலம், அம்பேத்கர் காலம் வரை போயிட்டு கொண்டிருக்கிறது. இருந்தாலும் சாதி ஒழிஞ்ச பாடில்லை. ஆனால் இஸ்லாம் மட்டும் இதை எப்படி ஒழித்தது? இது பல பேருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒழிச்சதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், எப்படி ஒழிச்சதுங்கிறது பல பேருக்கு தெரியும். அதான் பிரச்சனை. முதலாவதாக இந்த ஜாதியை ஒழிக்கிறதுக்கு யாரெல்லாம் பாடுபட்டாங்களோ அவர்கள் தான் நம்முடைய மரியாதை. அது புத்தராக இருந்தாலும் சரி, அம்பேத்கராக இருந்தாலும். ஏன்னா ஒரு பெரிய தீமையை எதிர்த்து தங்கள் வாழ்நாளை எல்லாம் செலவழித்தார்கள் அல்லவா? அதுக்காக நாம் அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். இஸ்லாம் இதை எப்படி 23 ஆண்டு காலத்தில் நபிகள் நாயகம் இதை எப்படி சாதித்தார்கள்? இது ஒரு பெரிய அற்புதம் என்று கூட சொல்லலாம். அதற்கான காரணங்களை நாம் பார்க்கிற போது, இஸ்லாத்தினுடைய இலக்குகளில் ஒன்று சமத்துவமிக்க ஒரு சமுதாயத்தை அமைப்பது. நபிகள் நாயகத்தோட கருத்தை பாருங்க. இன்ன ரப்புக்கும் வாஹித் வ இன்ன அபாக்கும் வாஹித். உங்களுடைய இறைவனும் ஒருவன் தான், உங்களுடைய ஆதி பெற்றோரும் ஒருவர் தான். இப்ப தமிழ்ல சுருக்கமா ஒன்றைகளும் ஒருவன தேவன் சொல்றோம். இது 14 நூற்றாண்டு நபிகள் நாயகம் சொன்னது. கடவுள் ஒண்ணுதான் ஐயா, உங்க அனைவரையும் பெற்ற தாயும் தந்தையும் ஒண்ணுதான், ஆகவே நீங்க எல்லாம் சமம் என்று சொன்ன கருத்து. ஆக இஸ்லாம் ஏதோ போகிற போக்கில் தற்செயலாக ஒழிந்ததல்ல ஜாதி. அதை ஒரு இலக்காக கொண்டு இஸ்லாம் செயல்பட்டது, தன்னுடைய குறிக்கோள்களில் ஒன்றாக கொண்டு செயல்பட்டது. குர்ஆன்ல ஒரு வசனம் 25:63 இந்த பூமியில் எந்த மக்கள் ஒடுக்கப்பட்டிருந்தார்களோ அவர்களை இந்த பூமியினுடைய தலைவர்களாகவும் வாரிசுகளாகவும் ஆக்க நாம் நாடி இருக்கிறோம். ஆக ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்த பூமிக்கு தலைவர்களாக ஆக வேண்டும், வாரிசுகளாக ஆக வேண்டும் என்று இஸ்லாம் நாடுகிறது. நபிகள் நாயகம் சொல்லியது, மனிதர்கள் அனைவரும் சீப்பின் பற்களை போல் சமமானவர்கள். சீப்பில் ஒரு பல்லு உயர்ந்தா என்ன ஆகும்? தலையை கழிச்சு சீல் பிடிக்க செய்யும். அதை போல ஒரு பல்லு உயர்ந்திருந்தால் சமுதாயம் சீல் பிடிச்சிடும். ஆக அனைவரும் சமமானவர்கள். கருப்பரை விட வெள்ளையரோ, வெள்ளையரை விட கருப்பரோ சிறந்தவர் அல்லர். அரபியரை விட மற்றவரோ, மற்றவரை விட அரபியரோ சிறந்தவர் அல்லர். இந்த கருத்தை இஸ்லாம் வைக்குது. இப்படி மீண்டும் மீண்டும் இந்த சாதிக்கு எதிரான, ஏற்றத்தாழ்வுக்கு எதிரான சிந்தனையை இஸ்லாம் உருவாக்குகிறது. அதை, அந்த சாதி அமைப்பை, ஏற்றத்தாழ்வை அகற்றுவது தன்னுடைய குறிக்கோளில் ஒன்றாக கொண்டிருக்கிறது. இப்ப அடுத்தது எப்படி இந்த மாற்றத்தை கொண்டு வந்தது, அதான் முக்கியம். முதலாவதாக எந்த ஒரு சமூக தீமையை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னாலும் அதனுடைய அடிப்படை என்னவென்று சொன்னால் சிந்தனை மாற்றம்தான். சேஞ்சிங் தி மைண்ட் செட் ஆஃப் தி பீப்புள். மக்களுடைய மனம் மாறாதவரை எந்த சமூகத்திலும் மாற்றங்கள் ஏற்படாது. அதுதான் அம்பேத்கர் சொல்றாரு, இந்துக்களுடைய மனம் மாறாத வரை இந்த சாதி ஒழியாது. நீங்க என்ன போராட்டம் நடத்துங்க, என்னும் செய்யுங்க, ஆனா பெரும்பான்மை இந்துக்கள் இந்த சாதி தவறு என்று கருதாதவரை சாதி ஒழியாது என்று சொல்கிறார். ஆகவே அதை நோக்கி தான் இஸ்லாம் செல்லுது. சாதிக்கு அடிப்படை காரணம் என்ன? பிறப்பின் அடிப்படையில் இணைகின்ற ஆணவம். அதான் காரணம். நபிகள் நாயகம் ஆணவத்துக்கு சுருக்கமா விளக்கம் கொடுத்தாங்க. ஆணவம் என்றால் பிறரை இழிவாக எண்ணுவதும் உண்மையை ஏற்க மறுப்பதும். பிற மட்டமா என்றது, உண்மையை சொன்னாலும் மாணவக்காரர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். எல்லா மனிதர்களும் சமம் என்பது தெரியாம உட்காந்துருக்கான், எல்லாவனுக்கும் தெரியும், ஆனா ஏற்க மாட்டான். ஏற்றா என்ன ஆகும்? அவன் அதிகாரத்தை இழக்கணும், அந்தஸ்தை இழக்கணும், பல சலுகைகளை இழக்கணும், விட்டுறோன்னா அதான் ஏற்க மறுக்கார்கள். ஆகவே இஸ்லாம் இந்த ஆணவத்திற்கு சம்மதி கொடுத்தது. எப்படி? ஒன்று, இறைவன் ஒருவன்,
உன்னை படைச்ச அதே கடவுள் தான் என்ன படைச்சார். உனக்கு எந்த இறைவன் உணவளிக்கிறாரோ அதே இறைவன் தான் எனக்கு உணவளிக்கிறார். நாளை மறுமையில் நாம் சந்திக்க போவதும் அதே இறைவனைத்தான். ஆக எல்லாம் ஒரு கடவுள் தாயா, பிறகு என்னையா ஏற்றத்தாழ்வு. அடுத்தபடியாக இறைவன் ஒருவன் என்றால் மனிதகுலம் ஒன்றாகத்தானே இருக்க வேண்டும். இறைவன் தான் இந்த உலகத்தை படைத்தான், ஆக இந்த உலகம் சமம். இறைவன் தான் மனிதர்களை படைத்தனாகவே மனிதர்கள் அனைவரும் சமம். எல்லா மொழிகளும் உருவாவதற்கு காரணமாக இருந்தவன் இறைவன் தான், ஆகவே எல்லா மொழிகளும் சமம். ஆக இறைவன் ஒருவன் என்றால் அங்கே சமத்துவ கோட்பாடு பிறக்கிறது. குரானில் ஒரு வசனம், ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள்கள் இருந்திருந்தால் ஒரு கடவுள் இன்னொரு கடவுளை மேலோங்குவதற்கு முயற்சித்திருப்பார். அப்ப 2 கடவுள் இருந்தா ஒரு கடவுள் சொல்வார் நம்ம படிச்சாலாம் இந்த பகவா, இந்த கடவுள் சொல்வார் நம்ம படிச்சாலாம் இந்த பகவா. அப்படி ஒரு இல்லை, எல்லா கடவுள் ஒண்ணுதான். ஆகவே மனிதர்கள் அனைவரும் சமம் என்ற கருத்தை பார்க்கிறோம். அடுத்தபடியாக இறைவன் ஒருவன் என்றால் மனித இனம் ஒன்று. விஞ்ஞானம் அதை ஒத்துக்கொள்கிறது. நேஷனல் ஜியோகிராபிக் சேனல்ல ஒரு படம் வந்தது, ஜேர்னி ஆஃப் மேன் பை ஸ்பென்சர் வில்ஸ் என்பவர் எடுத்த ஒரு படம். அதில் முடிவுரையாக அவர் சொன்னது, 60,000 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆப்பிரிக்காவில் வாழ்ந்த ஒரு பெண்மணியினுடைய டிஎன்ஏ உலக மக்கள் அனைவரும் டிஎன்ஏவோட ஒத்து போகிறது. அப்ப இது வந்துச்சா, எல்லாம் ஒரு மூளை என்னது, ஒரு தாய் தந்தையிடமும் அனைவரும் வந்திருக்கிறோம், இங்கிறது வந்துருச்சு. ஆக நாம் அனைவரும் ஒரு ஆணில் இருந்தும் ஒரு பெண்ணில் இருந்தும் தான் தோன்றியிருக்க முடியும். சற்று யோசித்து பாருங்க, இன்னைக்கு 800 கோடி பேர் இருக்கோம். சென்ற நூற்றாண்டு 150 கோடி பேர் இருந்தோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பின்னால போங்க, பின்னால போனா அது 50 கோடி ஆகும், 5 கோடி ஆகும், 5 லட்சம் ஆகும், 5000 ஆகும், 500 ஆகும், கடைசியில் யாரு 2 தான். ஆக மனித இனம் 2 பேர்ல தான் தோன்றுச்சு. ஒரே அப்பொழுங்கும் ஒரே தாய்க்கும் பிறந்த குழந்தைகளுக்கு இடையே சாதி வித்தியாசமா? யோசித்து பார்க்க வேண்டாமா? இன்னொன்னு யோசித்து பார்க்க வேண்டும். அறிவு ரீதியாக சிந்திப்பவர்கள், நம்முடைய உடல் அமைப்பு ஒரே மாதிரி தான் இருக்கு, உடல் இயக்கம் ஒரே மாதிரி தான் இருக்கு, உளவியல் ஒரே மாதிரி தான் இருக்கு, நம்முடைய தேவைகள் ஒரே மாதிரி தான் இருக்கு, நம்முடைய உணர்வுகள் ஒரே மாதிரி தான் இருக்கு, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. பிறகு எங்கிருந்து ஏற்றத்தாழ்வு? ஒரே விஷயத்துல வித்தியாசம் இருக்கு. ஒவ்வொரு நாட்டுக்காரனுக்கு இடையில, ஒவ்வொரு இனத்துக்கு இடையில கொஞ்சம் வித்தியாசம். இவனுக்கு கொஞ்சம் மூக்கு நீளமா இருக்கு, அவனுக்கு கொஞ்சம் சப்பையா இருக்கு, இவன் மஞ்சளா இருக்கான், அவன் கருப்பா இருக்கான், சிலவனுக்கு உதடு தடித்து போயிருக்கு, திரும்ப மெலிசா இருக்கு, ஒருத்தருக்கு புருவம் வளைஞ்சிருக்கு, ஒருத்தருக்கு இப்படி இருக்கு. இதையும் குரான் பேசுகிறது. நான் உங்களை பல இனத்தவர்களாக ஆக்கியிருக்கிறோம். எதற்காக? அது காரணம் சொல்லுகிறது, ஒருவரை ஒருவர் அடையாளம் காண்பதற்காக. இத்தாரஃபு, எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தா எப்படி அடையாளம் காண முடியும்? விஞ்ஞானத்துல என்ன சொல்றாங்க, பல இனங்கள், ஆப்பிரிக்க இனம், ஐரோப்பிய இனம், காக்கேஷிய இனம், நியூகினியன் இனம், என்னெல்லாம் பல இனங்களா பிரிச்சிருக்காங்க. எதன் அடிப்படையில? புருவம், முடி, உதடு, கண்ணு, தோல் நிறம், இதை வச்சுதான் பிரிச்சிருக்காங்க. ஆக புறத்தோற்றத்தில் உங்களுக்கிடையே வேறுபாடு இருக்கின்றன. இது எதற்காகவெனில் இதன் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகளை கற்பிப்பதற்காக அல்ல, இதன் அடிப்படையில் ஒருவரை ஒரு அடையாளம் கண்டு கொள்வதற்காக. ஒரு ஆளை பார்த்தா சொல்லிடலாம், ஓ இவர் ஐரோப்பியர், இவர் ஆப்பிரிக்காலேருந்து வர்றார் சொல்லிடலாம். இன்னும் சொல்ல போனா இவர் பாம்பேலேருந்து வர்றாரு, இவர் திருநெல்வேலியிலேருந்து வர்றாரு, அது கூட சொல்லிடலாம். அடையாளம் காண்பதற்காக அந்த ஏற்பாடை வச்சிருக்கோம். உங்களில் உயர்ந்தவன் யாரு? தக்குவா, இறையச்சம், ஒழுக்கம் உள்ளவன். ஒழுக்கம் உள்ளவன் உயர்ந்தவன். அறிவாளி கூட உயர்ந்தவன் இல்லை, அறிவோடு ஒழுக்கம் இருந்தா உயர்ந்தவன். அறிவிருந்து ஒழுக்கம் இல்லை என்றால் அவர்களை பார்த்து குரான் இவர்கள் வேதம் சுமந்த கழுதைகள் என்று சொல்கிறது. வேதம் சுமந்த கழுதைகள், வேதத்தை கற்று அதன்படி ஒழுகாதவர்கள். ஆக இது ஒன்றே குலம் என்ற ஒருவனே தேவன் என்ற கோட்பாட்டை இந்த அடிப்படையில் சிந்தனை மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. இரண்டாவதாக, சிந்தனை மாற்றத்தோடு செயல் அளவிலும் செயல் திட்ட வேண்டும் அல்லவா? அதற்கும் இஸ்லாம் வழிவகுத்து இந்த சமத்துவ கோட்பாட்டை செயலளவில் கொண்டு வருவதற்காக என்ன செய்து, தொழுகை பெரிய ஏற்பாடு. தொழுகையில போறீங்க, எல்லாரும் ஒரே வரிசையில் நிற்கிறாங்க. ஆண்டானும் அடிமையும் ஏழையும் பணக்காரனும் உயர்குடி பிறந்தோன் என்று சொல்லிக் கொள்பவனும் எல்லாரும் ஒரே வரிசையில் நிற்கிறாங்க. எந்த வேறுபாடும் கிடையாது. சமத்துவம். முன்னால வந்தவர் முன்னாலே, பின்னால வந்தவர் பின்னாலே, யாருக்கும் முன்னுரிமை அங்கே வழங்கப்பட மாட்டாது. தொழுகையை யார் வேண்டுமானாலும் நடத்தலாம்.
நேற்று இஸ்லாத்தின் தலைவருக்கும் தொழுகை நடத்துவதற்கான விதிகள் அவருக்கு தெரியும் என்றால் அவர் நடத்தலாம். அதற்கென்று ஒரு இனமெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்படி செயலளவிலே மாற்றம். ஹஜ்ஜு பாருங்க, உலகளாவிய சகோதரத்துவம். தொழுகை அன்றாட கிராமத்திலே உள்ள மக்களுக்கிடையே சகோதரத்துவத்தை உண்டு பண்ணுகிறது என்று சொன்னால், ஹஜ் என்பது உலக அளவிலே அத்தனை பேர் மக்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு இடமாக இருக்கு சமத்துவத்தை. நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க. அமெரிக்காவில் மால்கம் எக்ஸ் என்று ஒரு அறிஞர் இருந்தார், கருப்பர் இன தலைவர். அவர் முஸ்லீமாக இருந்தாலும் ஒரு வித்தியாசமான சில கொள்கைகளை அவர் கொண்டிருந்தார் ஆரம்பத்தில். எப்படி என்றால், கருப்பர் இன பிரச்சனைக்கு தீர்வு என்பதாக அவர் சொல்லியது, வெள்ளையர்கள் நம்மை வெறுக்கிறார்கள், ஆகவே நாம் வெள்ளையர்களை வெறுக்க வேண்டும், இதுதான் தீர்வு அப்படின்னார். பின்னர் அவர் இஸ்லாத்தை ஏற்று ஹஜ்ஜிக்கு வந்தார். அங்கே பார்த்தார், காட்சியை பார்த்தார். வெள்ளக்காரன், சிவப்பன், கருப்பன், மஞ்சள் நிறத்தவன் எல்லாம் ஒரே வரிசையில் நின்று ஒரே உடை அணிந்து இறை உடங்கிற காட்சியை பார்த்துவிட்டு, இதுதான் தீர்வு, இதுதான் தீர்வு என்று சொல்லி தன்னுடைய கொள்கையை விட்டுவிட்டார். அந்த இனவெறுப்பு கொள்கையை விட்டுவிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஆகவே இவ்வாறு வணக்கங்களின் வாயிலாக அங்கே பயிற்சி அளிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக இஸ்லாம் சொல்லியது, கடவுளை நெருங்குவதற்கு இடையாட்கள் எவரும் தேவையில்லை, நேரடியா கடவுளை நெருங்கலாம். என்னை பற்றி அடியார்கள் உம்மிடத்திலே கேட்டால், நபியை நீங்கள் சொல்லுங்கள், நான் அவர்களுக்கு மிக சமீபமாக இருக்கிறேன். மூணாவது ஆள்லாம் தேவையில்லை, மூணாவது ஆள் தேவையில்லை. இந்த மூணாவது ஆள் வேணும்னு சொல்லிட்டா அங்க ஒரு இடைத்தரகர் வந்து விடுகிறார். அதுக்கு ஒரு ஜாதி ஒத்துறது, அவன் உயர்ந்த ஜாதி ஆயிடுறான். இதற்கும் இஸ்லாம் தடை போட்டு விட்டது. அடுத்தபடியாக கலப்பு திருமணத்தை நபிகள் நாயகம் ஊக்குவித்தார். உயர் ஜாதி பெண்களையும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களையும் மணமுடித்து வைத்தார்கள். தன்னுடைய உறவு பெண், நபிகள் நாயகம் உயர் குலத்தை சார்ந்தவர், குறைஷி குலத்தை சார்ந்தவர். உயர் குலத்தை சார்ந்த ஜெயினன் என்ற பெண்ணை தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஜெயித் இப்னு ஹாரிஸுக்கு மனம் முடித்து வைத்தார்கள். இப்படி கலப்பு திருமணம். அடுத்தபடியாக தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு உயர்ந்த பதவிகளை அளித்தார்கள். பிலால் கேள்விப்பட்டிருப்பீர்கள், கருப்பு நிறத்தவர், நீக்ரோ இனத்தவர். அன்றாட 5 நேரம் தொழுகைக்கு பாங்கு சொல்றதை கேட்டிருப்பீங்க. முல்லா கூறாரு 30 மக்கள் சொல்லிக் கொள்வார்கள், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ். இதை முதலாவதாக சொன்னது யார்? ஒரு கருப்பு நிற இனத்தவர். நபிகள் நாயகம் மக்காவை வெற்றி கொள்றாங்க. அப்போ காபா நபிகள் நாயகம் வசம் வந்து விட்டது. அதற்கு மேலே ஏறி நின்று வாங்க சொல்ல வேண்டும். கூப்பிட அந்த பிலாலை, நீ மேலே ஏறு, சொல்லு. அங்க உள்ள ஜாதி வெறி பிடித்தவர்கள், இஸ்லாத்தை தழுவாத ஜாதி வெறி பிடித்தவர்கள், என்னடா இது, இந்த கருப்பு காக்கா மேலே போய் நிற்குதே, என்ன கேவலம், இந்த கௌபாவை இழிவுபடுத்தி விட்டான் இவன். நல்ல வேளை எங்களுடைய முன்னோர்கள் இன்று உயிரோடு இல்லை, இருந்திருந்தால் அவர்கள் தற்கொலை செய்திருப்பார்கள் சொன்னான். பொறுக்க முடியல. ஒரு கருப்பு இனத்தை சேர்ந்த ஒருவன் கௌபா என்ற புனித ஆலயத்தின் மீது ஏறி நின்று கொண்டு இறை வாசகத்தை முழங்குகிறானே என்பதை அன்றைய ஜாதி வெறி பிடித்தவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் பெருமானார் செய்தார்கள். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு படைத்தளபதிகளாக ஆக்கினார்கள். உசாமா, ஜெயித் போன்றவர்களுக்கெல்லாம் மிகுந்த உயர்ந்த பதவிகள் அவர்களுக்கு அளிக்கப்பட்டதை பார்க்கிறோம். பிற்காலத்திலும் பார்க்கிறோம். அடிமை வம்சத்தை சேர்ந்தவர்களெல்லாம் இஸ்லாத்திலே ஆட்சியாளர்களாக மாறினார்கள். குதுபுதீன் ஐபக், சால்ஜூக்கியர்கள், மம்லூக்கியர்கள், இவர்களெல்லாம் அடிமை இனத்தை சார்ந்தவர்கள். இது ஒரு நபிகள் சாயம் செய்த செயலளவிலான மாற்றம். அடுத்தபடியாக ஜாதியை உற்சாகப்படுத்தியது ஆளுக்கு ஒரு நீதி. ஒரு தவறை மேல் ஜாதிக்காரன் செய்தா ஒரு தண்டனை, தாழ்த்தப்பட்டவன் செய்தா ஒரு தண்டனை. எல்லாவற்றுக்கும் இதே மாதிரி ஆளுக்கு ஒரு நீதி என்ற ஒரு கோட்பாடு இன்றைக்கும் இருக்கிறது சில இடங்களிலே. நபிகள் நாயகம் இதை தகர்த்தார்கள். யார் குற்றம் செய்தாலும் ஒரே தண்டனை தான். ஒரு உயர் சாதி குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண் திருடிவிட்டாள், அவள் பெயர் ஃபாத்திமா, அவளுக்கு தண்டனை கொடுக்க என்பது உறுதியாயிற்று. ஆனால் அங்கிருந்த மேல்சாதிக்காரர்களால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. பெருமானிடத்திலே தூது அனுப்பினார்கள், எப்படியாவது அந்த பெண்ணை காப்பாத்துங்க. நபிகள் நாயகத்திற்கு வந்ததே கோபம். இதற்கு முன் சென்ற சமுதாயங்கள் அழிந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா?
உயர்குலத்து சேர்ந்தவர்கள் தவறு செய்தால் அவர்களை காப்பாற்றுவதும் ஆளுக்கு ஒரு ரீதி என்று வைத்துக் கொண்டதுதான் இந்த சமுதாயம் அழிந்ததற்கு காரணம் என்று சொன்னார்கள். என்னுடைய மகள் பாத்திமா, அந்த பெண்ணு பேரும் பாத்திமா தான். என்னுடைய மகள் பாத்திமா திருடினாலும் நான் தண்டனை கொடுத்தே தீர்வேன் என்று சொன்னார். ஆக இதை அகற்றினார்கள். ஆக இப்ப நடந்தது என்னன்னு சொன்னா, உயர் ஜாதிக்காருடைய ஆணவத்தை அழிக்கிறது, தாழ்த்தப்பட்ட ஒரு நிலையை உயர்த்துறது, ரெண்டு பேரையும் சகோதரர்களாக ஆக்கி விடுவது, இணக்கமாக ஆக்கி விடுவது, ஒருவரை ஒருவர் மோத விடுவதில்லை, இன வெறுப்பு போராட்டம் இல்லை, நோ கிளாஸ் வார், நோ கிளாஸ் ஸ்ட்ரகிள். ஏன்னா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்த அன்னைக்கு எப்படி ஒத்துமையாக முடியும்? இன்னைக்கு கேள்விப்படுறோம், பேசுறாங்க சில தலைவர்கள் கூட, ஒரு காலத்தில் நம்மை அமுக்கினான், நம்மை அழுத்தினான், அடி திருப்பி தாக்கு அவனை என்று சொல்கிறார்கள். எப்படி ஜாதி ஒழியும்? ஒழியவே ஒழியாது. ஆக ரெண்டு பேர்களையும் சகோதரர்களாக ஆக்கிவிட வேண்டும். குர்ஆன் அப்படித்தான் சொல்லுகிறது. 103 இறைவன் சொல்லுகிறான், இதுக்குந்தும் அதான் நீங்கள் ஒரு காலத்தில் பகைவர்களாக இருந்தீர்கள், இறைவன் உங்கள் இதயங்களை இணைத்தான், இப்போது நீங்கள் சகோதரர்களாக ஆகிவிட்டீர்கள். ஆக இதயங்களை இணைத்து இரண்டு சமுதாயத்தையும் கைகோர்க்க செய்து சகோதரர்களாக்குவதன் மூலமாகத்தான் ஜாதியை ஒழிக்க முடியுமே தவிர, ஒரு இனத்தோடு இன்னொரு இனத்தை மோதவிட்டால் அது ஜாதியை இன்னும் வளர்க்குமே தவிர ஒருபோதும் அது ஜாதியை ஒழியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இஸ்லாம் ஜாதியை ஒழித்த முறைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். முதலாவதாக இஸ்லாத்தினுடைய இலக்கு, அது ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயத்தை அமைப்பது இஸ்லாத்தினுடைய இலக்குகளில் ஒன்று. இரண்டாவது சிந்தனை மாற்றம், இறைவன் ஒருவன், மனித இனம் ஒன்று, வேறுபாடுகள் வெளி தோற்றத்தில் உள்ளது, உள்தோற்றத்தில் கிடையாது, ஒழுக்கத்தில் உயர்ந்தவனே சிறந்தவன் என்ற கருத்தை சொல்லியது, அதற்கு பயிற்சிகள் அளித்தது, தொழுகையின் மூலமாக, ஹஜ்ஜின் மூலமாக, கலப்பு திருமணம், இப்படி பல வகையில பயிற்சி அளித்து. இப்ப கடைசியா உங்களுக்கு ஒரு சந்தேகம், 2-3 சந்தேகம் இருக்கு, அதையும் சொல்லி முடிச்சிருவோம். உங்கள் என்ன லெப்ப, மறைக்காரு, ராவுத்தரு எல்லாம் வச்சிருக்கீங்கல்ல, நீங்க என்ன ஜாதியை பத்தி பேசுறது? உண்மைதான் இருக்காங்க. அதுவும் ஜாதியும் ஒன்றல்ல சகோதரர்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மறைக்காயர்னா யாரு? அந்த பேரு அவையெல்லாம் பட்டப்பெயர்கள், அடையாள பெயர்கள். ஒரு தொழிலை செய்ததுனால அவர்களுக்கு கிட்டிய பெயர்கள். மரக்காயர் என்பது மரக்கலாயர், அதனுடைய சரியான பெயர் மரக்கலம் என்றால் தோணி, தோணிகளில் ஏறி வணிகம் செய்தவர்கள். மரக்கலாயர் என்பது மருவி மரைக்காயராக மாறிச்சு. இப்போதும் பாருங்க, மரைக்காயர்லாம் எங்க இருப்பாங்கன்னா கடற்கரை ஓரமாக தான் இருப்பாங்க. காயல்பட்டினம், கீழக்கரை, அதிராம்பட்டினம், நாகப்பட்டினம், இந்த கடற்கரை ஓரங்களாக இருக்கும். தோணிகளில் வியாபாரம் செய்தவர்கள். ஆக இது ஒன்றும் ஜாதி கிடையாது. ராவுத்தர் என்றால் என்ன? குதிரை வியாபாரம் செஞ்சோம். அரபு நாடுலேருந்து குதிரை வந்துச்சு. இங்கே நல்ல குதிரைகள் இங்கு கிடையாது. அரபு குதிரைகள் உலக அளவில் புகழ் பெற்றவை. ஆகவே எங்களோட மன்னர்களுக்கு அரபு குதிரைகளை இங்கே வந்து வணிகம் செய்தார்கள். அந்த தொழிலை செய்தவர்கள், அந்த வியாபாரம் செய்தவர்கள், அந்த குதிரைக்கு பயிற்சி அளித்தவர்கள், இவர்களுக்கு ராவுத்தர் என்று பெயர். ராவுத்தர் என்பது தமிழ் சொல்லாகவே மாறிவிட்டது. அருணகிரிநாதர் எழுதிய பாடலிலே முருகப்பெருமானை பற்றி பாடுகின்ற போது அவர் சொல்லுகிறார், மாமையில் ஏறும் ராவுத்தனே. யார்? முருகப்பெருமானை பார்த்து சொல்றார், மாமையில் ஏறும் ராவுத்தனே. அப்ப ராவுத்தருங்கிறது குதிரையோடு தொடர்புடைய பெயர். இதுவும் பிறப்பின் அடிப்படையில் எழுந்த ஒரு பெயர் அல்ல. அடுத்தது லெப்ப. லெப்பன்னா வேதம் மதரசால ஓதி கொடுக்குற ஆளுக்கு பேரு லெப்ப. இதுக்கு ஜாதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? யாரும் ஓதி கொடுக்கலாமே, லெப்ப தான் ஓதுங்க. அவர்கள் சொன்னதுனால அந்த பேர் அவங்களுக்கு வந்துருச்சு. ஆக இவையெல்லாம் ஜாதி பேர்கள் அல்ல. பள்ளிவாசலுக்கு 3 பேரும் வருவாங்க. அவங்கவுங்களுக்கு தனி பள்ளிவாசல், லெப்பைக்கு தனியாக ஒரு பள்ளிவாசல், மரைக்காயருக்கு ஒரு பள்ளிவாசல்லாம் கிடையாது. எல்லா பள்ளிவாசலுக்கும் எல்லாரும் வருவாங்க. எல்லாருக்கு பின்னால் நின்று மற்றவங்க தொழுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மதம் பண்ணிக்குவாங்க. ஆகவே இந்த ஜாதி அமைப்பிலே உள்ள ஹெரார்கியல் சிஸ்டம், அடுக்கு நிலை, இவனுக்கு அடுத்தது இவன், இவனுக்கு அடுத்தது இவன் என்ற நிலையெல்லாம் அங்கே ஒன்றும் கிடையாது. ஆகவே போட்டு குழப்பிக்கிறாதீங்க. நிறைய பேர் தப்பிக்க பார்க்குறோம், உங்களேயும் தான் இருக்கு அப்படிங்கிறான். தெரியாமல் பேசாதீங்கப்பா. இன்னும் சில கேட்குறான், ஷியா சுன்னி வச்சிருக்கீல்ல, அதுக்கு என்ன சொல்றிய அப்படின்றான். ஆனால் அது கொள்கை பிரிவுப்பா, கொள்கை பிரிவு. நபிகள் நான் இறந்து 60 வருடங்களுக்கு பின்னால ஏற்பட்ட ஒரு கொள்கை பிரிவு. எப்படி உங்களுக்குள்ள சைவம், வைணவம்,
என்று இருக்கிறதோ, கிறிஸ்தவர்களுக்குள் புராட்டஸ்டன்ட் கத்தோலிக்கம் என்று இருக்கிறதோ, பௌத்தர்களுக்குள் ஹீனயானம் மகாயானம் என்ற பிரிவு இருக்கிறதோ, சமணர்களுக்குள்ளும் பிரிவு இருக்கிறது. ஆக இது கொள்கை பிரிவு. கொள்கை பிரிவுக்கும் ஜாதி பிரிவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ரெண்டையும் போட்டு ஏன் குழப்பிக். ஆகவே இஸ்லாம் இதிலே மிக உறுதியாக இருக்கிறது. ஆக ஜாதி ஒழிப்பு இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளில் ஒன்று. அதை இலக்காக கொண்டு குறியாக கொண்டு செயல்பட்டதால் வெற்றி அடைந்தது. இப்போதும் ஒருவன் இஸ்லாத்துக்கு வருவதாக இருந்தால் அவன் ஜாதியை கலத்தி வச்சுட்டு, ஜாதி சட்டையை கலத்தி வச்சுட்டு வர்றாருன்னு தான் உள்ள வர முடியும். ஜாதி சட்டையை போட்டுக்கிட்டே தான் இங்கேயே வருவோம்னா நாம சொல்லுவோம், நீ அங்கேயே உட்காந்துக்கோ, இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே நாம் எதற்காக இதை சொல்கிறோம் என்று சொன்னால், இந்த ஜாதி அமைப்பை நோக்கி நாம் செல்ல வேண்டும். இஸ்லாம் அதற்கு சில வழிகாட்டுதல்களை தந்திருக்கிறது. அதை உங்களுக்கு சொல்கிறேன். அதன் அடிப்படையில் சென்றால் ஜாதியை ஒழிக்கலாமே தவிர வேறு வழிமுறைகளை கையாண்டால் உங்களால் ஜாதியை ஒழிக்க முடியாது என்பதற்காகத்தான் இந்த தகவல்களை உங்களுக்கு முன்னாலே நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம்.